கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையில்லா நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வேளையில் கூட விசேஷமாக தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த வாரத்தின் முதலாம் நாளுக்காக நான் தேவனை நன்றி சொல்லுகிறேன். கடந்த காலம் எல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த புதிய வாரத்தின் முதலாம் நாளிலே நாம் தேவனுக்கு நன்றி சொல்லும் வகையில் தேவனை ஆராதிக்க துதிக்க இந்த நாளில் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் எல்லாரும் சென்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அங்கே பார்க்க போகிறோம். அவருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பி வராது என்று சொல்லி அவர் அழகாய் சொல்லியிருக்கிறார். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் சபைக்கு போய் கேளுங்க. அந்த வார்த்தை நிமித்தமாக ஒரு வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையை உங்களுக்கு சுதந்திரமாக்கி கர்த்தர் கொடுப்பாராக. இன்றைக்கு நாம் ஒருமித்து தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, வானம் திறக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்திலே என் அன்பு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓரிபாலா ஷக்குரபுரபாலவன ஷதரதன பங்கரதினவா. தேவ வல்லமை இறங்கற்றும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும், சபைக்கு போகக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் ஆண்டவரே. உடைக்கிறப்பா, அற்புதம் செய்யுங்க. நீங்கள் இன்றைக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் உடைய பிள்ளைகளை கொண்டு போங்க, ஆசீர்வதிங்க, பெருமைப்படுத்துங்க. அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் இன்றைக்கு நன்மை செய்யுங்கப்பா. அவருடைய கரத்தை நீர் பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஊழியக்காரனுக்காய் செபிக்கிறோம் கர்த்தாவே. சபைக்காக, சபையின் தேவைகளுக்காய் செபிக்கிறோம் கர்த்தர். ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாக ஜெபத்தில் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இதன் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் போங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அணைத்து கொள்ளுவார். சபையில் நீங்கள் அதை உணர்வீங்க. என் ஆண்டவராகிய இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து நின்று உங்களை அணைத்து கொண்டு உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் தேவன் இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலையை உங்களை கட்டளையிட்டு கொடுப்பார். ஆமேன். தேங்க்யூ லார்ட். காட் பிளஸ் யூ. காட் வித் யூ. காட் இஸ் குட் ஆல் த டைம். தேங்க்யூ லார்ட்.